ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு குயிக்கான வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறோம். அதுதான் தக்காளி சாதம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு நம்ம மார்னிங் லஞ்ச் சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸா இருந்தாலும் நல்லா இருக்கும், இல்ல நம்ம வீட்டுல எப்போது யூஸ் பண்ற அரிசினாலும் பரவாயில்ல. அதை வேக வச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் இங்க பேன்ல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்ப அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, வாசனைக்கு சோம்பு 1 ஸ்பூனும், அது கூடவே 4 கிராம்பு போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆன உடனே பெரிய வெங்காயம் 1 சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுருவோம். ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி இதுல போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து வதக்கிடுவோம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுருவோம். தக்காளி நல்லா பழமா வாங்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுப்போம். அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும் தக்காளி சாதம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கையில மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். மேல நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தோட இந்த தக்காளி மிக்சரை இதுல போட்டுடலாம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். சாதமும் அந்த தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.